ஆப்கி அதாலத்ல பாப் ஸ்டார் டேலர் மெஹந்தி மேல உள்ள குற்றச்சாட்டு. இவர் அரகண்ட் ஆயிட்டார். டலேர் சார், நீங்க எவ்வளவு அரகண்ட் ஆயிட்டீங்க அப்படிங்கறத நான் அப்புறமா சொல்றேன். முதல்ல மக்களுக்கு நீங்க இதை சொல்லுங்க. உங்க சின்ன வயசுல நீங்க எப்படி இருந்தீங்க? சொல்றேன். எங்க அப்பா அப்புறம் எங்க அம்மா பல்பீர் கவுர் அவங்க என்ன, நான் 5 வயசுல இருக்கும் போதே அவங்க என்ன சொல்லுவாங்க, என் மகன் பெரிய பாடகன், வருங்காலத்துல பெரிய சிங்கரா வருவான்னு சொல்லுவாங்க. எனக்கு எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் கிடைச்சதுன்னா, நான் ஏதாவது ஆகணுன்ற மாதிரி நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என் பேர் என்ன வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா டாக்கு டெலர் சிங். ஸோ அந்த பேர் தான். இந்த டாக்குங்கிற பேர் எங்கேருந்து வந்தது? டலேர் மெஹந்தினா இங்க நான் சொல்றேன். டாக்கு எதுக்கு வந்துச்சுன்னா, ஒரு படம் இருந்துச்சு, ஜோஹர் முகமதின் கோவா. சில பேருக்கு ஞாபகம் இருந்திருக்கும். அதுல பிரேம்நாத் அவர்களின் பேரு டாக்கு டிலேர் சிங்னு அவர் பேரு இருந்தது. பிரேம்நாத் அவர்கள் அவர் நாட்டுக்காக அவர் உயிரையே அர்ப்பணிப்பாரு. அம்மா அப்பாக்கு அந்த படத்துல அந்த சீன் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒருவேளை மகன் பிறந்தான்னா அவனுக்கு டாக்கு டிலேர் சிங்னு பேர் வைக்கணும். அப்ப இந்த டாக்கு எங்கேயாவது கொள்ளையடிச்சாரா? ஆமா, கொள்ளடிச்சேன். மொத்த உலகத்திலையும் என் ஃபேன்ஸ் கிட்ட அவங்களோட மொத்த மனசையும் நான் கொள்ளையடிச்சிருக்கேன். மியூசிக் மூலியமா அவங்க மனசை எவ்வளவோ நான் கொள்ளையடிச்சிருக்கேன். இது உண்மைதானா? உங்க வீட்டுல இருக்கிறவங்க உங்களை அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போனாங்க? ஆமாங்க, என்னோட அண்ணனுங்க அமர்ஜித் அவர்கள், ஷென்சேர் அவர்கள் என்ன வெளியூர் கூட்டிட்டு போனாங்க. 86ல கூட்டிட்டு போனாங்க. நான் விருப்பம் இல்லாம தான் போனேன். அப்புறம் ஏதாவது வேலையை அங்க செஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஹாட் டாக் சேல் பண்ணிட்டு இருந்தேன், பர்கர் சேல் பண்ணேன், காஃபியோட ஒரு ஃபுல் ட்ரக் எடுத்துக்கிட்டு அங்க உள்ள ஸ்ட்ரீட்ல போய் விற்பேன். அதுக்கப்புறம் டாக்ஸி ஓட்டுற வேலையை கொடுத்தாங்க இல்ல? ஆமா, நான் ரொம்ப நாள் டாக்ஸி கூட ஓட்டினேன் பர்க்லே சிட்டில. அதுவும் எனக்கு நல்ல வேலை தான். ஆனா அதை விட்டுட்டு நீங்க இந்தியாவுக்கு வந்துட்டீங்க. அதெல்லாம் பண்ணும் போது எனக்கு அது என் வேலை இல்லைன்னு தோணுச்சு. இந்த ஹாட் டாக் விற்கிறது, அப்புறம் இந்த மாதிரி வேலை பண்றது. அப்புறம் நான் இந்தியாவுக்கு திரும்பி வந்தேன். ஒரு தர்மேந்திர சன்னி தியோல்கான ஒரு ஷோ இருந்துச்சு. அது நைட் ஷோ. அதை பார்க்கறதுக்காக ரொம்ப நாளா நாங்க அந்த டிக்கெட் வாங்குறதுக்கு ரொம்ப நாங்க கஷ்டப்பட்டோம். அந்த ஷோ பார்க்கும் போது எனக்கு மனசுல என்ன தோணுச்சுன்னா, எதிரில் உள்ள ஸ்டேஜ் என்னோட இடம்னு. நான் இங்க ஆடியன்ஸா உட்காந்து அந்த ஸ்டேஜை பார்க்குற ஆள் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. மக்கள் என்ன ஸ்டேஜில் பார்க்கணும். நீங்க நிறைய கனவு காணுவீங்க போல இருக்கு. ஆமா, நிறையவே காணுவேன் கனவு. பாம்பேல ஒரு குருத்வாரா இருந்தது, சூலாபட்டி. அங்க நான் தபேலா வாசிக்கும் போது அங்க எனக்கு மாசம் 150 ரூபா சம்பளம் கிடைக்கும். ஸோ அங்க எனக்கு கீழே ஒரு ஹெல்ப்பர் இருந்தாரு. நான் அவர்கிட்ட சொல்லுவேன், நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு நாள் வரும் நீ என்ன சந்திக்கணும்னு ஆசைப்படுவ. அவர் கேட்பாரு, ஏன்பா அப்படி நீ என்ன பண்ண போறன்னு. அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, நீ என்ன மேகசின்ல பாப்ப, டேலர் மெஹந்தி அது பண்ணாரு இது பண்ணாரு, அப்புறம் நீ ரேடியோல கூட கேட்ப என்ன பத்தி, இந்த பாட்டை பாடினது டேலர் மெஹந்தின்னு. இத கேட்டதுக்கு அப்புறம் அவர் என்ன அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. உன்னோட கனவெல்லாம் ரொம்ப பெருசு பெருசா இருக்கு, நீ இங்கேயே தான் கிடந்து சாக போற, உன்னோட தகுதியை பாருன்னு சொல்லுவாரு. சோ உண்மையிலே என்னோட தாராராராவும் பல்லே பல்லையும் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் நான் அவரை தேடி போய் கேட்டேன், உனக்கு என்ன தெரியுமான்னு கேட்டேன். உங்களை யாருக்குங்க தெரியாது, நீங்க தான் இந்த பாட்டெல்லாம் பாடினதுன்னு சொன்னாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன எங்கேயாவது சந்திச்சிங்களான்னு கேட்டேன். அவர் இல்லைன்னு சொன்னாரு. அப்புறம் அவருக்கு ஞாபகப்படுத்தினேன், நான் உங்க கூட 1 வருஷம் இருந்தேன்னு சொன்னாரு. அப்புறம் அவரு அழுதாரு, நீ எவ்வளவோ பேசுன, இப்ப எல்லாமே உண்மையாக்கிட்டேன்னு சொன்னாரு. அவருக்கு நீங்க ஞாபகப்படுத்திட்டீங்க. ஆனா இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆமா, அவங்க கம்ப்ளைண்ட் என்னன்னா, நீங்க வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம், பெரிய ஸ்டார் ஆனதுக்கு அப்புறம் டலேர் மெஹந்தி ரொம்ப அரகண்ட் ஆயிட்டாரு, அவங்க எல்லாரையும் மறந்துட்டாரு. அதுல ஒருத்தர் ஜவாஹர் வட்டல். ஆமா, அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை நான் மட்டும் இல்லைன்னா டலேர் யாரு மெஹந்தி யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது. நானும் ஒன்னு சொல்ல விரும்புறேன். டலேர் மெஹந்தி இல்லைன்னா வட்டல் யாருன்னே தெரிஞ்சிருக்காது. வட்டலுக்கு என்னாலதான் ஒரு நேம் கிடைச்சதுன்னு சொல்லணும். இப்போ நானும் அவரை ஒரு அரகண்ட்னு சொல்லலாம்ல. திலர் மெஹந்தினாலதான் அவருக்கு பேர் கிடைச்சது. ஆரம்பத்துல வந்தது அவரோட பாட்டு தாங்கிறது உண்மைதானா? அவர் தானே மியூசிக் போட்டாரு? இல்ல, இந்த உலகத்துக்கு நான் ஒரு விஷயத்த கிளியர் பண்ணிடுறேன். மக்களும் இந்த விஷயத்த கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜவஹர் வட்டல் சார் மியூசிக் மட்டும்தான் அரேஞ்ச் பண்ணுவாரு. ரவி பவார் அப்புறம் பப்ளு கூட அவரோட பங்களிப்பு இதுதான். அவர் என்ன மேக்னம் சவுண்ட் கம்பெனிக்கு அறிமுகப்படுத்தினாரு. அப்புறம் அவரோட ஸ்டூடியோல ரெக்கார்டிங் நடந்துச்சு. நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன், தாராராரா சாங் என்னோட அம்மா கொடுத்தது. நான் அத பாட்டை அவங்க கிட்ட தான் கேட்டேன், அம்மா கிட்ட தான் கத்துக்கிட்டேன். ஒருவேளை இந்த பாட்டு ஜவஹர் வட்டலோட தான் இருந்தா அவர் தான் என்ன மேல கூட்டிட்டு வந்தாருன்னு சொல்லலாம். கம்போசிஷன் யாருதோ, லிரிக்ஸ் யாருதோ, அவங்க தான் பாட்டோட உரிமையாளர்.
இதன்படி ஜவஹர் வட்டல் சார் என்ன எழுதினாருன்னா, மியூசிக் டைரக்டர் அண்ட் கம்போசிஷன் பை ஜவஹர் வட்டல். அது என்னால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. ஒன்னு எங்க அம்மா பேர் வரணும், இல்ல பழைய ஃபோக் சாங்னு எழுதணும். நீங்க மியூசிக்கே கொடுக்காத போது இதுக்கு எப்படி மியூசிக் டைரக்டர் ஆக முடியும்? அதனாலதான் அவர் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, அவரு ரொம்ப அரகண்ட் இந்த மாதிரி அப்படின்னு. இதான சரி, நீங்க அரகண்டா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க. எனக்கு அப்படி தோணல. அப்புறம் உண்மையை சொல்லணும்னா நான் பெருசா படிச்சதும் இல்ல. அரகண்ட் எனக்கு ரொம்ப வித்தியாசமா தெரியுது. என்னால 14 வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்ச நண்பரை சந்திக்க முடியும்னா என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு அவமானப்படுத்தினவரை நான் தேடி கண்டுபிடிச்சு உன்னை சந்திக்க விரும்புறேன்னு சொன்னேன். ஜவஹர் வட்டலுக்கு நான் அரகண்டன் தோணி இருக்க கூடாது. நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கறேன். சொல்லுங்க. அமிதாப் பச்சன் கூட நீங்க படத்துல பாட்டு பாடினீங்க, அதனால உங்களுக்கு பாப்புலாரிட்டி கிடைச்சது. மிருத்யுதாத்தா படத்துல. ஆமா ஆமா. படம் ஹிட் ஆகி பாட்டு ஹிட் ஆனதும் நீங்க மக்கள் கிட்ட இப்படி சொல்லி இருக்கீங்க, இவரு மிருத்யுதாத்தா, ஆனா நான் அமிதாபுக்கு மறுஜென்மத்தை கொடுத்தவன். இல்ல, நான் எப்பவும் அந்த மாதிரி யோசிக்க கூட கூடாது. நான் ஆரம்பத்துல இருந்தே பச்சன் சாரோட மிகப்பெரிய ஃபேனா இருந்திருக்கேன். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போறதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது. நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். இப்ப கூட அவரை சந்திக்கும் போது ஒரு ஃபேனா அவரை பார்த்துக்கிட்டே இருப்பேன். மீடியாக்காரங்க தான் அப்படி சொல்லிட்டாங்க, உங்களாலதான் அவருக்கு ரீஎன்ட்ரியே கிடைச்சிருக்குன்னு. அப்ப நான் அப்படிலாம் இல்லைன்னு சொன்னேன். பச்சன் சார் தான் என்னை கூப்பிட்டு அந்த வாய்ப்பே எனக்கு கொடுத்தாரு. நான் இப்படி சொன்னேன்னு குற்றச்சாட்டு தப்பானது சார். வணக்கம் சார். வணக்கம் சார். என்னோட கேள்வி என்னன்னா, பஞ்சாப்ல இது ஃபேமஸ், தினமும் ஒரு புது சிங்கர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. அவங்கள நீங்க என்னைக்காவது காம்படிஷனா ஃபீல் பண்ணிருக்கீங்களா, இல்ல நீங்க அந்த லெவலுக்கு அவங்கள பாக்குறது இல்லையா? எனக்கு தெரிஞ்சு லோக்கல் சிங்கர்ஸ்குள்ள நிறைய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. சோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் எவ்வளவு பாட்டு கத்துக்கிட்டேன்னா, என்னால எல்லாம் என்ன கசல் பாட சொன்னா என்னால பாட முடியும், கவாலினா கவாலி பாட முடியும், பிலிம் பாட்னா பிலிம் பாட முடியும், பஞ்சாபி பாப் சாங் பாட முடியும், வெறும் பஜன் பாடணும்னா கூட என்னால பாட முடியும். சோ இன்னைக்கும் காம்படிஷனுக்கு நான் பயந்ததே இல்ல. என் கவாலி ஹிட் ஆச்சு, தூ மேரா ரூப்ரூ ஹே மக்பூல் படத்துல. தூ மேரே ரூப்ரூ ஹே மேரி ஆँखों की इबादत है. இது என்னோட கவாலி ஃபிலிம். அப்புறம் கசல். கஜுராரே நैना वाले नैना तेरे चंबल दे लुटेरे, ऊंचे मचानों से बादल उड़ाते हैं. और बोलो तारा रारा कंजर कलोल कर दी, बोलो तारा रारा. हाय हाय ओ रब्बा, 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 हाय ओ रब्बा.